குட் மார்னிங். என்ன காலங்கத்தால் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்றைக்கி முதல் ஷார்ட்ஸ் நீங்கள் இந்த பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள், சரித்திரம் படைக்க போகிற நிகழ்ச்சிகளை இந்த 2 கண்களால் பார்க்க போகிறீங்க. இதைத்தான் நாங்கள் ஜோதிடத்தில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்னுடைய யூடியூப் நிகழ்ச்சியெல்லாம் போய் பாருங்கள். இந்த தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அன்றே சொன்னார். நான் அப்படிலாம் சொல்ல விரும்பலை, நீங்கள் ரெஃபரன்ஸ் போய் பாருங்கள். இதை எல்லாத்தை விட அந்த ஆட்சி எத்தனை நாள் இருக்கும், இப்படி குழப்பமான முடிவுகள் வந்ததற்கான காரணங்கள், கிரக நிலையினுடைய காரணங்கள் என்ன? நான் இந்த கட்சியை சார்ந்தவன், அந்த சார்ந்தவன், எனக்கு ஒரு அபிலாஷை இருக்குது, அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அப்சல்யூட்லி கால்குலேஷன். ஜோதிடத்தினுடைய கிரகங்கள் என்ன சொல்லுது அதை மட்டும்தான் நான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த அபிலாஷைகள்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் இது ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த குழப்பத்துக்கு காரணம் குரு உச்சம் அடைகிறது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் குரு உச்சமாகிறதும், இந்த வருஷம் மிதுனத்தில், கடகத்தில் அதிசாரமாக சிம்மத்துக்கும் போகிறதும், ஒரே வருடத்தில் 3 இடங்களுக்கு குரு மாறுவது என்பது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிவு 4ஆம் தேதி விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திர தினத்தில் வர்றதுனால தான் இப்படிப்பட்ட குழப்பங்கள்னு சொல்லியிருக்கேன். எத்தனையோ வகையான கமெண்ட்டு, எத்தனையோ விதமான ஜோதிட நுணுக்கங்கள், அவங்களுடைய ப்ரிடிக்ஷன் எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஜோதிடம் என்பது ஒரு ஆன்மீகம், ஒரு வேதங்களில் ஒன்று, ஆன்மீகத்தினுடைய திறவுகோல், ஆன்மீகத்தினுடைய வாசல். இதை சொல்லும்போது முதல்ல எனக்கு பயம் வேணும். ஏன்னா அந்த ஆன்மீகத்தோடு சேர்ந்த ஜோதிடம் சொல்லும்போது பலன்கள் சரியாக வரணும் அப்படிங்கிறது. யார் அரசாண்டாலும் சரி, யார் அரசராக இருந்தாலும் சரி, நிலைப்பாடு எனக்கு அந்த கிரகத்தினுடைய தன்மையை புரிந்து நான் சொல்ல வேண்டும். அப்படி நான் சொன்ன ப்ரிடிக்ஷன்லாம் இருக்குது. இன்றைக்கி அதற்கு தகுந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அதற்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடகத்தின் உச்சம் பெறக்கூடிய குரு இந்த மாதம் 26ஆம் தேதி மாறப்போகிறார். அதனால தான் இவ்வளவு மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கடகத்தில் ஒரு 5 மாதம் தான் இருக்க போகிறார். அந்த மாற்றம் மீண்டும் சிம்மத்துக்கு போகிறார், மறுபடியும் வக்கரமாகி வரப்போகிறார். இந்த நிலை மாற்றங்களால் தான் இப்படிப்பட்ட குழப்பங்கள். இதற்கெல்லாம் இந்த கிரகங்கள் ஒரு அடிப்படை காரணம் என்பது மறக்க முடியாத உண்மை. இது ஒரு புதிய சரித்திரம், புதிய